வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் செம டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ஊறுகாயை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சாதம்னு எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1 கிலோ, புளி 50 கிராம், கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 1/3 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் 8-10, பூண்டு 5-6, மிளகாய் பொடி 2-4 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம். எண்ணெய் சேர்க்காம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு நல்லா படபடன் பொரிஞ்சு வரணும். வெந்தயமும் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வரணும். இதை ஒரு ஓரமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கிலோ தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 50 கிராம் அளவுக்கு புளி, நல்ல நாரெல்லாம் இல்லாமல் சுத்தமான புளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் உப்போட அளவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 5-10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். ஆறின இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1/3 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயோட அளவு நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 8-10 கறிவேப்பிலை, 8-10 பூண்டை இந்த மாதிரி 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போதே இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியை சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகா பொடி தான் இங்கே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுக்கணும். இது நல்லா திக்காய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தளர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இன்னும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக சேர்க்க போகும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், நல்லா தளர்ந்து கொடுக்கறது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரா மாதிரி இருக்குது. ஆனால் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அது கொஞ்சம் தளர்ந்து கொடுக்கறது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஊறுகாய் நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா எல்லா மாய்ஸ்சரும் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஊறுகாய் வந்து நிறையா நாளைக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது.
ஸோ இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற ஆற வந்து எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய செம்ம டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நல்ல ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுருங்க. இதை சாதம், இட்லி, தோசைன்னு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தக்காளி ஊறுகாய்க்கான சில குறிப்புகள். நான் இங்கே எண்ணெயை அளவாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடணும், அப்படி இல்லைனா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கடைசியாக ஒரு 1/4 கப் நல்லெண்ணெயை கூடுதலாக காய்ச்சி இதோட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் நல்லெண்ணெயில் செஞ்சாதான் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் இதை செய்யலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்க விரும்பாதவங்க அதை தவிர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.